One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு டிவி.கே. ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்தில் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே அதை உறுதிப்படுத்திட்டாங்க. திமுக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி அதுவும் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேலன்ஸ்ல இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தாவேகா எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது ஒரு பொதுவா எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போறாங்க, அதை வச்சு திமுக எதிர்க்க போறாங்கன்னு சொல்லும் போது அதிமுக அப்படியே பாஜக பக்கம் போனதுக்கு அப்புறமா இப்போ தாவேகா தனித்து விடப்பட்டது. விஜய் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிபுதுங்கி நிக்கிறாரு, அவரோட கட்சிக்காரங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்கன்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. உங்க பதில் என்ன? இது பொதுவான பார்வை கிடையாது. இதை வைக்கிறது பூராவே இந்த பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பலரும் தான் இந்த பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மிக தெளிவான ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நாங்கள் தான் சொல்லமே, மாநாட்டிலே நாங்கள் அறிவிச்சிட்டோம், எங்களை நோக்கி யாராவது வந்தால் அவர்களை அரவணைத்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்றதை நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம். அதற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அப்படின்ற நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு எங்கள் தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, ஊடகங்களில் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் அமர்ந்துக்கிட்டு தாவேகா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது, அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது அப்படின்றத ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. இவ்வளவு தெளிவா அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்னது பிறகு கூட தொடர்ந்து அந்த பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தார். என்ன அறிக்கை கொடுத்திருந்தாருன்னா, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. அப்போ எங்களுடைய கொள்கை எதிரியோட கூட்டணியில் ஒரு கட்சி போகும்பொழுது, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இவ்வளோ நாளுக்காக மக்களுக்காக நாங்கள் போராடணும்னு சொன்ன ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி கூட போய் சேரும் பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கிறதுனால அதை கேள்வி கேட்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, மக்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்கு தானே பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இப்போ டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஓப்பனா விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது அதிமுகவை அவர் சட்ட பண்ணலையா, இல்ல அதிமுக கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, அது மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. இந்த இடத்துல திடீர்னு அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அதிமுக விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இவருக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கல, இது மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா இந்த மதவாத சக்திகள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கால் ஊன்ற கூடாது அப்படின்னு நம்ம மிக தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்லும்போது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு நம்ம கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மதவாத பிளவுவாத சக்திகளோடு அதிமுக போய் சேரும் பொழுது அப்போ அது அந்த பாஜகவோட கூட்டணியில எங்களுடைய கொள்கை எதிரி கூட்டணியில இருக்கிறது அர்த்தம். வயிற்றுச்சல் கிடையாதா? எங்களுக்கு என்னங்க வயிற்றுச்சல்? ஏங்க, அதாவது நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டணியால தமிழ்நாட்டில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால எதையுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட கூட்டணியை பார்த்து நாங்க ஏன் வயிற்றுச்சல் படணும்? பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போவோம். இந்த கூட்டணியை பார்த்து நல்ல ஒரு காமெடி ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குழம்புல போட்ட மீனுக்கு திரும்ப உயிர் வருமா, செத்த கோழிக்கு உசுறு வருமானலாம் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கூட்டணி என்ன, இந்த கூட்டணி ஒரு காலமும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இந்த கூட்டணி மலரவே மலராது. இல்ல, இதைத்தான் நான் வயிற்றுச்சல்னு சொல்றேன். இது வயிற்றுச்சல் கிடையாது, கள நிலவரம். அதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவால எதையுமே செய்ய முடியாது, எந்த வெற்றியும் பெற முடியாது. இது தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சர், அது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை. அது ஒரு மதவாத சக்தியாக பிளவுவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் எந்த விதமான வெற்றியும் பெற முடியாது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய கள நிலவரம். அப்ப நீங்க அதிமுக ட்ரை பண்ணவே இல்லையா? நாங்க ஏன் முயற்சி பண்ண போறோம்? நாங்க ஏன் அதிமுக விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசினதாகவும், பேசும்போது நம்ம ஆட்சியை பிரிச்சுக்கலாம், 2.5 ஆண்டுகள் நாங்க ஆண்டுகள், 2 ஆண்டுகள் நீங்க ஆண்டுக்கங்கன்னு சொன்னதாகவும், சீட்டு கொஞ்சம் அதிகமா விஜய் கேட்டதாகவும் நிறைய செய்திகளை பார்த்தோம். அந்த செய்திகளை சொன்னது யாருன்னு சொன்னீங்கன்னா நான் யாருன்னு பதில் சொல்லிடுவேன். இந்த செய்திகளை சொல்றது யாரு? முழுக்க முழுக்க அதிமுக சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள். அதற்கு பிறகு பாஜகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் இந்த செய்தியை பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் உண்மையில யார்? அவரு என்னத்துக்கு அவர் இந்த டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு? தாவேகா 90 சீட்டு கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாங்க, ஆட்சியில பங்கு கேட்டாங்க, இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் தானே, பத்திரிகையில தானே இருக்கீங்க, ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க இந்த மாதிரி பேசலாமா? முதல்ல
அப்போ உண்மையிலேயே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 கட்சிக்கு நல்ல டீலிங் பேசிட்டு கமிஷன் பார்த்துட்டு இருக்கீங்களா? புரோக்கரேஜ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை. அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. நாங்க தான் மிக தெளிவா சொல்றோமேங்க, இன்னொரு கட்சிக்கு போய் கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில நாங்க கிடையாது. எங்கள் தலைமையில கூட்டணி நாங்க இருக்கோம். நாங்க ஏன் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கணும்? நாங்க ஏன் அதிமுக போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண போறோம்? நாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க போறோம்? இது ஏன் நாங்க செய்யணும்? முதல்ல இது அந்த கட்சிக்காரங்களே செய்யறதுக்கு யோசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு இந்த பாஜக கூட்டணி பிடிக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? எங்ககிட்ட சொல்ல மக்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த பேச்சை காப்பாத்துனீங்களா? இல்ல, ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க. அவரும் சொன்னாரு, ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஒரு தவறு இழைத்து விட்டோம், இனிமே வந்து நம்ம இந்த தவறை வாழ்நாளில் இழைக்கவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த தலைமையின்படி வந்தவங்க தானே நீங்க. அப்புறம் ஏன் நீங்க இன்னைக்கு மாத்தி இதை செஞ்சிருக்கீங்க? அப்ப நீங்க மக்கள்கிட்ட சொன்னதை விட்டு மாத்தி இருக்கீங்களா இல்லையா? மக்களை ஏமாத்திருக்கீங்களா இல்லையா? அடுத்ததுல ஒரு பெரிய ஒரு காமெடியான ஷோ என்னன்னா, இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த தலைமையில வந்துட்டு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனே கை கட்டி இப்படி உட்காந்துருக்காங்க கூட்டணிக்கு. இப்படி உட்காந்து கூட்டணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே செய்திகள் வருது, அதிமுக தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தலைமையில தான் பாஜக இருக்குன்னு. வந்தவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போன உடனே ட்வீட் வருது, என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு ட்வீட் வருது. உடனே இவங்க 2 நாள் கழிச்சு, நாங்க வந்து கூட்டாட்சி எல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, கூட்டணி இருக்கிறோம் அவ்வளவுதான். ஏன் இது அங்க டெல்லியில இருந்து வந்தார்ல, வரும்போது இப்படி கை கட்டி உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே? கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, வெறும் கூட்டணி தான், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்னு அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? ஏன்னு சொல்லல? வந்த ஒரு டெல்லி சேஃபா போய் லேண்ட் ஆயிட்டாரான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீரமோட பேசுறீங்க. அப்ப நீங்க சொன்னது எதையாவது செய்யறீங்களா? மக்கள்கிட்ட நீங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ, என்ன ப்ராமிஸ் கொடுத்து எதையாவது செஞ்சிருக்கீங்களா? இதையெல்லாம் செய்யாம ஒரு பக்கம் இது இருந்தா கூட, இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய, மதவாதம் பேசக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு காலமும் சிறுபான்மை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, பொதுமக்களுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இப்ப அதிமுக போய் சேர்ந்ததுல உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது? எங்களுக்கு வருத்தமே கிடையாது. இதுல நாங்க ஏன் வருத்தப்படணும்? இல்ல, ஏன்னா ஏன் நான் கேட்டே இருக்கேன் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு வாக்கு சதவீதம் சொன்னார். 10-15 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு 30% தேவைப்படும். அப்படின்னும் போது இப்ப அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னா, ரெண்டும் சேரும் போது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு கூட்டணி பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்க திமுக எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய வலுவான அணியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து அன்னைக்கு அவர் சொன்னாரா? இல்ல, பிகே மிக தெளிவா சொல்லியிருக்காரு. திமுக இப்ப இருக்க கூட்டணியில அப்படியே இருந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு தாவேகா தனித்து போட்டியிட்டால் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நம்மளே அதை பத்தி பேசிருக்கோம். அந்த பேட்டி கொடுத்த உடனே நான் கேட்கறது எப்படி சாத்தியமாகும்? கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இந்த பாஜக அதிமுக கூட்டணியினால சிறுபான்மை மக்களும் பொதுவாகவே மக்களும் யாரெல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க அந்த கூட்டணிக்கு. அந்த பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது. இல்ல, இது திமுகவுக்கு பெரிய பலம் இல்லையா? இப்ப திமுகவுடைய பலத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம், ஓகேங்களா? இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஜெயிக்க போறது கிடையாது. இருக்கிற வாக்கு வங்கி அத்தனையும் அழிச்சிட்டு, கிட்டத்தட்ட சொல்ல போனா பாஜகவுடைய ஒரு அங்கமாகவே அதிமுக இன்னைக்கு மாறிடுச்சு. நீங்க என்னவோ இன்னைக்கு வந்து நம்ம என்னவோ அதிமுக வந்து பாஜக கூட போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுக வந்து பாஜகவோட ஐக்கியமாய் பல நாள் ஆகுது. பல நாளா இவங்க வந்து ரெண்டும் ஒரே கட்சி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சும்மா வெளியில பேருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து பாஜகவுடைய ஒரு திட்டமிட்ட சதி செயலா தான் நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்றா, அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுடைய, ஏன்னா இங்க வந்து ஒரு மறைமுக கிளை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல, அதுதான் திமுக. பாஜகவுக்கு எப்படியாவது அந்த திமுகவை ஜெயிக்க வச்சிடணும். ஒன்னு திமுக ஜெயிச்சிடணும், இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாஜக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த அதிமுக கூட்டணி மூலமா என்ன நடக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமா அவங்க அதிமுகவை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கதையே வேற. இங்க 2 பக்கமும் ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம களத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம களத்துல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த திமுக இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்து, கடந்த 5 வருஷமா ஆட்சியில இருந்து மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலைன்றதுல வயிற்றெரிச்சல்ல மக்கள் இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே பாஜக மேல மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக மீண்டும் அவங்களோட ஒரு கூட்டணி சேர்றதுனால இந்த கூட்டணியுமே மக்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆப்வியஸா ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. எப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே பாஜக பக்கம் திருப்பி விட்டுருவாங்க, அவங்க பண்றதை பாருங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப தாவேகா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நீங்களும் கிட்டத்தட்ட அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திமுக சொல்லும்போது அவங்களுடைய மறைமுக ஓனர் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதிமுக சேர்ந்தாலும் அதிமுகவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப ரீசெண்டான ஒரு இதுல மேடையில பார்க்கும்போது
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டெல்லியில இருந்து நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எப்பவுமே நாங்க அப்படின்றாரு. இன்னொன்னு எந்த ஷாவுக்கும் பயப்படாது திமுகன்ற மாதிரி ரொம்ப தைரியமாவும் சொல்றாரு. சோ முழு நேரமாவே பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப தீவிரமா அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது வந்து சரியா அதுல வந்து ஒட்டவே இல்லையா அந்த இல்ல விஷயம்? என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இதேதான் அந்த இடி ரைடு வரப்போ அவர் பேசினாரு, முடிஞ்சா தொட்டுப்பாரு, தூக்கிப்பாரு, நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னாரு. தூக்கி உள்ள வச்சாங்கல்ல, என்ன பண்ணிட்டீங்க? என்ன எதிர்ப்பு நீங்க பாத்துட்டீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் சொல்றாருல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறாருல, உண்மையிலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுக வந்து முதல்வர் மு க ஸ்டாலினோட கண்ட்ரோல்ல இருக்குதா? கிடையாது. இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு திமுக அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது, ஆட்சி அதிகாரம் அவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது, தமிழ்நாடு அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது, மக்கள் நலன் அவருடைய கண்ட்ரோல்ல கிடையாது, சட்ட ஒழுங்கு அவரோட கண்ட்ரோல்ல கிடையாது, எதுவுமே தான் அவர் கண்ட்ரோல் இல்ல. யார் கண்ட்ரோல் பண்றா அதெல்லாம்? எதையுமே அவர் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அது யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்றது நம்ம வருவோம். ஆனா இவர் எதுவுமே கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இவரோட கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவரே வந்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. உண்மையிலேயே அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க முதலாளி கையில தான் இருக்கு எல்லா கண்ட்ரோலும். நமக்கு அது தெளிவா தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்துச்சுல்ல, அதற்கு வந்து எல்லா கட்சிகளும் வந்து கேஸ் போட்டாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது, எங்களையும் அந்த வழக்கில் இணைச்சிக்கோங்க, நாங்களும் வந்து அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்து எங்களையும் அந்த வழக்கில் இணைக்க சொல்லி நாங்கள் கேட்கணும். கேட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள், காங்கிரஸ் உடைய சிட்டிங் எம்பி, அவரை வந்து நியமிக்கிறோம், நீங்க எங்களுக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மற்ற கட்சிகளுக்கு வாதாடுறாரு, எங்களுக்கும் வாதாடுறாரு. ஸோ நாங்கள் இணைச்சிக்கிட்டு எங்களுக்கு சேர்த்து நீங்க வாதாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாயின்ட் பண்றோம் அவரை. அப்போ அவரோட சேர்ந்து ஒரு 16 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு வந்து ஆஜராகிறாங்க. நிறைய டிஸ்கஷன் போகுது, அந்த வழக்கில் என்னென்னலாம் வாதாடணும் முடிவு பண்ணி போறாங்க. இப்படி வாதாடுறோம், நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம். உடனே அந்த வழக்குல வந்து ஒரு இடைக்கால தடையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் புதிதாக வக்ஃபு வாரியத்தில் அந்த நிர்வாகிகளை நியமிக்கக்கூடாது, இந்த புது சட்டத்தின்படி நியமிக்கக்கூடாது, அதே போல சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியம் ஸ்டே வந்து இடைக்கால ஸ்டே ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வெற்றியை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இந்த நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்தி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திமுக என்ன பண்ணுச்சு? அவங்க ஓனர் தானே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. அவங்க ஓனருக்கு எதிராக திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க ஆளுநருக்கு எதிராக, ஆளுநருடைய அதிகாரத்துக்கு எதிராக திமுக ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது உயரத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுது ஆளுநருக்கு எதிராக. வாதாடி அதுல வெற்றி பெறாங்க. அதுல வெற்றி பெற்று அதிகாரம் வந்து திமுகவுடைய முதல்வர் கைக்கு போகுது. அப்படின்றப்போ கொண்டாடுறாங்க, நாங்க எப்படி ஆளுநரை ஒடுக்கணும் பாத்தீங்களா, அடக்கணும் பாத்தீங்களா அப்படின்லாம் வந்து நீங்க பெருமை பேசிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு, சிறுபான்மை பெருமக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றப்போ ஏன் நீங்க அந்த மாதிரி பண்ணல? ஏன் நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களை போட்டு போராட்டம் தானே பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க சட்ட போராட்டம் பண்ணலங்க, குரூப்ல டூப் மாதிரி நின்றுட்டு போனாங்க. அங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. அவங்க சும்மா பேருக்கு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணிட்டு மத்தவங்க வாதாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. இங்க நம்ம வந்து ஒரு உயர்நிலைய வழக்கறிஞர் வச்சு நம்ம வாதாடுறோம், அதனால நம்ம அந்த கிரெடிட்ஸ் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்க அதை பண்ணல? இஸ்லாமிய உங்களுடைய அதிகாரத்துக்காக இன்றைக்கு நீங்க வந்து ஆளுநருக்கு எதிராக நீங்க வந்து ஒரு போர்ல நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு போராடுறீங்கல்ல, அப்ப இஸ்லாமிய மக்களுக்காக நீங்க போராடி இருக்கணும்ல. ஏன் அவங்க முதலாளிக்கு எதிராக நீங்க அதை பண்ணல? முதலாளி கோச்சி பாருன்ற பயமா, இல்ல முதலாளியா பகச்சுக்கிட்டா 2026 ஆட்சிக்கு வர முடியாதுன்ற பயமா? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் நீங்க மக்களுக்காக ஏன் அந்த முன்னெடுப்பு எடுக்கல? ஏன் அந்த முனைப்பு வரல, அந்த கோபம் வரல உங்களுக்கு? ஆளுநருக்கு எதிராக ஒரு கோபம் வந்து இவ்வளவு பண்றீங்களே, மக்களுக்காக அதை பண்ண தேவையில்லையா? அப்ப ஏன் பண்ணல? அப்ப நம்ம தெளிவா சொல்றோம், இதனாலதான் இவங்களுடைய ஓனர் பாஜக, ஓனருக்கு எதிராக திமுக செய்யறது எல்லாமே நாடக வேஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஆனா இப்போ சமூக வலைதளங்கள் ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வக்ஃபு சட்டத்தை தான் நீங்க கொடுத்த அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பிஜேபி சைட்ல இருந்து தான் சொல்றாங்க, அதாவது இவங்களுக்கு இவ்வளவு நல்லா இருக்கு பாரு அப்படின்னு. இந்த அளவிட நான் ஆரம்பிக்கல, அது நடக்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு இதுல சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையிலையும் ஒரு செய்தியா வந்துருந்துச்சு, அப்புறம் டெலிட்டும் பண்ணிட்டாங்க அதை. ஸோ அப்படி இருக்கும்போது அதை விஜய் சொல்லும் போது அண்ணாமலை அவர்கள் சொல்றது வேற, அவர் வந்து பாஜக தலைவராக இருந்தவர் சொல்றாரு, ஓகே. விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன? நம்ம மிக தெளிவா இதுல ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது, இந்த வந்து ஆர்கனைசர்ன்ற பத்திரிகை வந்து வெளியிடுது, வெளியிட்ட உடனே எதிர்ப்பு வருது, அதை டெலீட் பண்ணிடுறாங்க, அது வந்து ஒரு RSS லிங்க்டு பத்திரிகை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இதற்கு முன்பாக 2024 ஒரு பிரபல நியூஸ் சேனல்ல அந்த செய்தி வந்திருக்குது, இதே அளவு சொத்துக்களுக்கு செய்தி வெளியாக இருக்கு. அந்த நியூஸ் இன்னைக்குமே லைவ்ல தான் இருக்கு. பல செய்திகள்ல அந்த காலகட்டத்தில் இது வந்திருக்குது. அப்போல்லாம் இவங்க எங்க இருந்தாங்க? அப்போல்லாம் இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய திமுக எங்க குப்புற பொறுத்து தூங்கிட்டு இருந்துச்சு? கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு கார் ரேஸ் விட்டுட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ இந்த ஆர்கனைசர் பத்திரிகையை மட்டும் வச்சு எப்படி நீங்க வந்து நாங்க வந்து பாஜக மாதிரி பேசுறோம், RSS மாதிரி பேசுறோம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாக்கான அஃபிடவிட்டை ரெடி பண்ணது வந்து அபிஷேக் மனு சிங்வி அவர்கள். நாங்க அவரை நம்பினோம்.
எங்களை நம்பி நாங்கள் அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறோம், அவர் தான் அந்த அஃபிடேவிட்டை ரெடி பண்ணுறாரு, அந்த அஃபிடேவிட்டில் அந்த கண்டென்ட் அவர் போடுறாரு, எதற்காக போடுறாரு அப்படின்ற கண்டெக்ஸ்ட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே வாதாட போகிறோம். அப்போது மற்ற மதங்களில் சொத்துக்கள் எப்படி ஹேண்டில் செய்யப்படுது, மற்ற மதங்களில் இந்த நிர்வாகங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, கோயில்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த கம்பேரிசன் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அவங்க சுதந்திரமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவர்கள் வந்து அதற்கான ஒரு ஆர்கனைசேஷன்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுலலாம் தலையிடாத நீங்க ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் தலையிடுறீங்க அப்படின்னு அந்த கம்பாரிசனுக்காக நம்ம கேட்கிறோம். அதுல அந்த 20,000 கோடி சொத்துன்றது ஆர்கனைசர் பத்திரிகையில மட்டுமல்ல, இதற்கு முன்பாகவே பல பத்திரிகைகள் அந்த செய்தி வந்திருக்குது. இவங்க அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மளை வந்து RSSக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வேலையில இந்த பாயாச மாடல் இறங்கிடுச்சு. இன்னொரு இந்த பாயாச மாடலுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். அபிஷேக் மணி சிங்கி அவர்கள் இந்த அஃபிடேவிட்டை ரெடி பண்றாரு, அவர் தான் அந்த பாயிண்ட்ஸை போடுறாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்றாரு. அப்படின்றப்போ அவர் சிட்டிங் காங்கிரஸ் எம்பி. ஒரு சிட்டிங் காங்கிரஸ் எம்பியா இருக்கவரு RSS உடைய கருத்தை பேசுவாரா? RSS உடைய கருத்தை திட்டமிட்டு அதில் போடுவாரா? இதுல எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கா? அப்படின்னா நீங்க வந்து அபிஷேக் மனு சிங்கியை போயிட்டு இன்னைக்கு இந்த பாயச மாடல் கேள்வி கேட்டுருமா? அப்ப காங்கிரஸை கேள்வி கேட்பீங்களா? உங்களுடைய கட்சியினுடைய எம்பி அவருடைய அஃபிடேவிட், அவர் தான் வந்து அஃபிடேவிட் தயார் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவனுக்கு கருத்தை போட்டுட்டாரு, காங்கிரஸ் வந்து அப்ப கிறிஸ்துவர்களுக்கு துரோகி ஆகி விட்டது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கணும். தைரியம் தான் சொல்லுங்க திமுகவை. ஒரு வார்த்தை வாயில வராது. ஏன்னா அவங்கள நம்பிதான் இவங்க கூட்டணியே வச்சிருக்காங்க. காங்கிரஸும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி நம்பிதான் திமுக களத்திலே நிக்குது. அது இல்லைன்னா திமுக இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது. தைரியம் தான் இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க அபிஷேக் மனு சிங்வி அவர்கிட்ட. இல்ல இப்ப விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்ப போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு இதா இருக்கு, ட்வீட்டா இருக்கட்டும், இதோட சேர்த்து விஜய் மேல எப்பவுமே வந்துட்டு ஏன் ஜோசப் விஜய்ன்னு போட்டா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. இப்ப அவர் கூட வந்துட்டு அந்த இஃப்தார் நோன்புல கலந்துக்கும் போது கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்துகிட்ட போது நெத்தியில அந்த குங்குமம் அப்படியே இருந்துச்சு, தொப்பி வச்சாங்க, வச்சுக்கிட்டாரு, நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு எந்திச்சு போனார். ஆனா விஜய் அவர்கள் ஃபுல்லா செட்டப்லயே போனார், அந்த குல்லால இருந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு போனார். நீயா இரு, அரசியல்னா அதானே, அதை விட்டுட்டு ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொன்னா என்ன, அது ஏன் விஜய்ன்னு சொல்ற, இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. அப்போ நீ ஒரு கிறிஸ்தவனுங்கிறத மறைக்கிறதுக்காக தான் பண்றியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து உனக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து நல்லா உனக்கு ஃபண்ட் வருது நிறைய, சோ அதை வச்சுதான் வந்து நீ கட்சியே இது பண்றன்ற மாதிரி நிறைய பேச்சு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப இவங்க வந்து ஜோசப் விஜய்னு ஏன் போடல, முழு பேரை ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்கல்ல. உங்க குடும்ப சொத்தான சிகப்பு பூத கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா எங்க தலைவரை வச்சு? என்ன சொன்னீங்க? சிகப்பு பூத கம்பெனி தெரியல? அந்த கம்பெனில வந்து நீங்க படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா? உங்க கட்சியில யாருமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். சிகப்பு பூதம்னா யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த சிகப்பு பூத கம்பெனிக்கு படம் பண்ணும்போது ஏன் நீங்க ஜோசப் விஜய்ன்னு போட வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே? பணம் வரும்போது அமைதியா இருந்தீங்கல்ல, அவரை வச்சு சம்பாதிக்கும் போது அமைதியா இருந்தீங்கல்ல குடும்பத்தோட. அப்ப இப்ப எப்படி அந்த கேள்வி வருது? இப்ப மட்டும் எப்படி அவர் கண்ணுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரு, அன்னைக்கு தளபதி விஜயா தெரிஞ்சாரு? பணம் சம்பாதிக்கிறப்போ, சன் பிக்சர்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறப்போ, சிகப்பு பூத கம்பெனில பணம் சம்பாதிக்கிறப்போ, அப்ப தளபதி விஜய்னு சொல்லிட்டு மார்த்தட்டி வீடியோ எல்லாம் போட்டு ஆடியோ லான்ச் எல்லாம் பேசுனீங்கல்ல எல்லாருமே, தளபதி விஜய்னு பேசுனீங்க. இப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரு? யாருக்கிட்ட இந்த கேம் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்துறோம். அந்த நோன்பு திறப்பு விழா நடத்தின உடனேயே உங்க கட்சியினுடைய ஆபாச பேச்சாளர் என்ன பண்றாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இஸ்லாமியர்களே கேவலமா திட்டுறாரு. ஸ்டேஜ்ல ஏறி திட்டினாரா இல்லையா? அப்போ கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சா அவர் மேல? அவரை கட்சியோட தூக்கிடுச்சா? முதல்வர் வந்து இஸ்லாமிய, அதாவது நீங்க ஒருத்தரை குறிப்பிட்டு இருந்தா கூட சரி ஓகே, நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களையுமே அவர் அசிங்கமா கேட்கிறாரு. அப்ப முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய பெருமக்களை தவறா பேசிட்டாங்க என் கட்சிக்காரங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. அடுத்தது இன்னொருத்தர் போஸ் வெங்கட், அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் திமுகவுக்கு, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஜோசப் விஜய் அவர்களே உங்க பேரை வந்து நீங்க ஏன் முழுசா சொல்ல மாட்டீங்க? சரி நான் என்ன கேட்கறேன், இப்ப ஜோசப் விஜய் அவர்களேன்னு சொல்றல, ஜோசப் விஜய்னு பேர் வச்சுட்டாங்கன்னா கட்சி தொடங்கக்கூடாதா, தலைவர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? உனக்கு ஜோசப் விஜய்ன்றது என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ ஒரு கிறிஸ்துவர் முதலமைச்சராக திமுக எதிர்க்குதா? ஒரு கிறிஸ்தவர் திமுகவை எதிர்க்கிறத திமுக விரும்பலையா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல இது பாஜகவோட கருத்தும் இதுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம், அதனாலதான் கிறிஸ்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஓனர் என்ன பேசுறாரோ அதையே தான் இங்க இருக்கக்கூடிய அந்த கிளையும் பேசிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதனாலதான் நம்ம இவங்களுடைய மறைமுக ஓனர் மட்டும் பாஜக தான் அப்படின்னு நம்ம தெளிவா எல்லா இடத்தையும் எங்க தலைவரும் சொல்றாரு, நாங்களும் சொல்றோம். இந்த பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதான் சொல்றோம். இன்றைக்கு எப்படி அந்த பாசிசம் மதவாத அரசியல் எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி இன்றைக்கு இந்த பாயாசமும் மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இஃப்தார் நோன்புல நாங்க போய் கலந்துக்கிட்டா இஸ்லாமியர்களை அசிங்கமா திட்டுறது, எங்க தலைவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களை வந்து ஏதோ வந்து வேறு பார்வையில பாக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து அஃபிடவிட்ல வந்து 20,000 கோடி சொத்து இருக்குன்ன உடனே இவர் கிறிஸ்துவருக்கே துரோகி ஆயிட்டார். ஏன்னா இவ்வளவு நாளா ஜோசப் விஜய்னு சொல்லலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து கிறிஸ்துவருக்கே துரோகி ஆயிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதனா ஒரு இடத்துல நில்லுங்கடா, ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருந்தா எப்படி?
ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் சொல்ல வர? இப்ப எங்க ஆள வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல வரியா எங்க தலைவரை, இல்ல அகமது விஜய்னு சொல்ல வரியா, இல்ல தளபதி விஜய்னு சொல்ல வரியா, என்னன்னு சொல்ல வர? நீங்க எப்படி சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க போறாங்க. ஏன்னா எங்களுக்கு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த மதமும் கிடையாதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மதத்தை வச்சே நீ உங்க ஓனரை வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே, மக்கள் எப்படி உங்களை ஏத்துப்பாங்க? இதனாலதான் சொல்றோம் உங்க ஓனர் போல செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இதுல குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல விஜய் அவர்கள் ரொம்ப குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் தான் குரல் கொடுக்குறாரு, ரொம்ப பெரிய பிரச்சனை குரல் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரு பார்வையா சொல்றது என்னன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவியோட அந்த விஷயங்களை பார்த்திருப்பீங்க, செயல்பாடுகள். ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அது திமுக செய்திருந்தாலுமே மக்களுக்கு சேர வேண்டிய முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னும் போது அது சட்ட போராட்டம் பண்ணவும் தமிழ்நாடே கொண்டாடுச்சு, சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்.என். ரவி அவர்கள் இப்ப அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளை பண்ணிட்டே இருக்காரு. மொத்தமாவே தமிழ்நாடு விரோதமா தான் பண்றாரு. கேட்கும்போது இப்ப வந்து ஒன்றிய அரசு பின்னாடி இருந்து அவரை வந்துட்டு ஏற்கிறாங்கன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஒரு இடத்துல கூட அதை பத்தி மென்ஷன் பேசவே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பல இடங்கள்ல எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத ஒன்றுன்னா நம்ம தீர்மானம் விஜய் அவர்கள் பார்த்தாரு, போயிட்டு ஆர்.என். ரவி பார்த்து தமிழ்நாடு அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சியினர் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டை வேற யார்கிட்ட கொண்டு போக முடியும்? இங்க வந்து சட்ட ரீதியாக ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய இவருக்கு அடுத்தது அவர் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதே விஜய் ஆளுநர் பதவி எதுக்குன்னு கேட்கிறாரு. நம்ம முதல்லயே சொல்றோம், இன்னைக்குமே நம்ம அந்த ஸ்டாண்ட் தெளிவா தான் இருக்கும். ஆளுநர் பதவி இங்க தேவையில்லாத ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆளுங்கட்சி பண்ற தவறுகளை எப்படி நம்ம வந்து மேல எடுத்துட்டு போறது? அப்ப அதற்கு பாலமா இருக்கவர் தானே ஆளுநர். இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்கவர் தானே ஆளுநர். அப்போ இந்த மாநில அரசு தப்பு பண்ணும்போது அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர், ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியவர், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட தானே போய் ஆகணும். வேற வழி கிடையாது. வேற யார்கிட்ட நீங்க போவீங்க? டொனால்டு ட்ரம்ப் கிட்ட போய் கொடுக்க முடியும்? இது என்ன மாதிரியான ஒரு பார்வை? அது நீங்க என்ன அப்படியே ஆளுநரை எதிர்த்து நீங்க கிழிச்சிட்டீங்களா? திமுகல ஆளுநர் கூப்பிட்டாவே மட்டன் சமோசா சாப்பிட்ற ஆளுங்க நீங்க. ஆளுநர் அதிகாரத்தையே பிடிங்கி உட்கார வச்சு அப்புறம் என்ன? அதான் அதிகாரத்தை பிடிங்கிட்டேன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் இன்னும் கதறிட்டே இருக்கிறீங்க? நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து உங்களுடைய ஒன்றிய முதலாளிக்கு இன்னும் விசுவாசமா இருக்கிறீங்க? ஆளுநரோட அதிகாரத்தை பிடிங்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒன்றிய அரசு வந்து அடங்கிடுமா? தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்காதா? தமிழ்நாட்டுல வந்து ஆளுநர் பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் 10 சட்ட மசோதா இருந்துச்சு, நிறைவேறிடுச்சு இல்ல? அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏங்க, ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை எவ்வளவு வஞ்சிக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைரியமா ஒன்றிய அரசை எதிர்த்து சில விஷயங்களை பண்ண சொல்றோம், ஒன்றிய அரசு எடுத்து சட்ட போராட்டங்கள் நடத்த சொல்றோம். நாங்க செய்யற அளவு கூட நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எக்ஸாம்பிளோட நாங்க சொல்லி கேட்கிறோம். திரும்ப நீங்க ஏன் ஆளுநர்த்தே போறீங்க? ஒன்றிய அரசு ஆட்சியில இருக்குது, உங்க முதலாளி தானே ஆட்சியில இருக்கிறாரு. ஒண்ணு கேட்டு வாங்க, இல்ல சண்டை போட்டு வாங்க. அது ரெண்டையுமே பண்ணாம நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கச்சத்தீவு விவகாரத்துல திமுக தானே தார வாத்துச்சு, ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சுல. அது இது வரைக்கும் யார் தார வாத்தாங்கன்னு இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க. தமிழ்நாட்டுல இருக்க மொத்த மக்களுக்கும் தெரியுங்க. கச்சத்தீவை வந்து தார வாக்கும் போது திமுக தான் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, தார வாத்ததுக்கு அடுத்தது வந்து ஒரு காங்கிரஸ் உடைய ஆட்சியில ஒன்றியத்துல அமைச்சரவையில பதவியில இருந்தீங்க, நல்லா அனுபவிச்சீங்கல்ல அமைச்சர் பதவியெல்லாம். அப்ப ஏன் நீங்க மீட்கல? ஒன்றியத்துல உங்க பவர்ல தாங்க ஒன்றியமே நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப ஏங்க நீங்க கச்சத்தீவை மீட்கல? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு? அப்புறம் இப்ப மட்டும் வந்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? தீர்மானத்தை நிறைவேற்றுறது, மசோதா நிறைவேற்றுறது, இதே நாடகம் ஒன்றியத்துக்கு எதிராக. நீட்டு தேர்வுக்கு நாங்க வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது. நாங்க வந்தோம்னா அந்த ரகசியத்தை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? மீடியா என்ன ரகசியம் அது? அதான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ரகசியம்? 4 வருஷமா எங்களுக்கும் தெரியலையே. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகி போச்சு, கடைசி வருஷத்துல இருக்கீங்க. என்ன ரகசியம்னு சொல்லுங்கிறோம். ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, இப்போ பூத் கமிட்டி மாநாடு ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருந்த விஷயம் அதுதான். தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பெரிய பவர் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு கோயம்புத்தூர்ல ஏன் போடக்கூடாது? ஏன் கோயம்புத்தூர் வேற யாரோட ஏரியாவா? அங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளதான் போலாம். பரந்தூர் மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்கல்ல, கிராமத்துல போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படிதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா கோயம்புத்தூருக்கு? ஏன்னா விஜய் அவர்கள் லாஸ்டா பேசும்போது சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி எங்க போனாலும் என்ன பண்ணாலும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்கக்கூடிய ஹால்ஸ் கிடைக்க மாட்டுது, நாங்க கேட்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் கிடைக்க மாட்டுது, வெளியில வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பாதுகாப்பு முறையான இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு இடமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்க ஏற்கனவே நம்மளோட நிகழ்வுகள்லாம் வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு, வட மாவட்டங்களில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வட மாவட்டங்களில் நம்ம பண்ணும்போது அடுத்தது இந்த தடவை வந்து கொங்கு மண்டலத்துக்கு போறோம். ஏன் போகக்கூடாதா? கொங்கு மண்டலத்துக்கு போனா என்ன தப்பு? இல்ல கோச்சிப்பாரா? இல்ல, அதனாலதான் நான் கேட்டது கோயம்புத்தூரா தான் கேட்டேன். கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல எங்களுடைய அந்த பிளான் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்கிறேன். எங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சது போல 50,000க்கும் மேற்பட்ட பூத்துகளுக்கு
நிர்வாகிகள் போட்டு முடிச்சாச்சு, மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம், மிச்சம் இருக்க பூத்துகளுக்கும் போட போறோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து முதற்கட்டமாக சில மாவட்டங்களை அழைத்து அதில் இருக்கக்கூடிய பூத் நிர்வாகிகளுக்குலாம் பயிற்சி அளிக்கிறோம், எப்படி எல்லாம் பூத் நிர்வாகிகள் செயல்படணும், பூத் நிர்வாகிகள் என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு ஆலோசனை நம்ம அந்த இடத்துல கொடுக்க போறோம். தொடர்ந்து இது நடக்க தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது கோயம்புத்தூரா இருந்தானே எங்கேயா இருந்தானே நம்ம பண்ண போறோம். ஓனர் கோச்சி பாருனா வேணா வெளிப்படையா அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க அதிமுக ஓட்டை தான் உடைக்க போறீங்களா தாவேக்கா அப்படின்னு, திமுக ஓட்டை தான் உடைக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாவே ஒரு 11 மணி நேரம் தான் வந்து விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட வந்து பேசியிருக்காரு, களத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு நாளையில 11 மணி நேரம் செலவு பண்றாங்க. இப்போ சீமான் அவர்களும் அவ்வளோ ட்ரால் பண்றாங்க, அவ்வளோ பேசுறாங்க. இது வரைக்கும் அவர் பிரஸ் மீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல கூட பாதியில கிளம்புனதே கிடையாது. வேற ஏதாவது இருக்கான்னு 1 ஹவரா இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போறாரு. ஸோ இப்படி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே வராங்க. ஆனா ஒரு 11 மணி நேரம் வந்து நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸையும் பார்க்க மாட்டேன், அடுத்து வந்துட்டு நான் அப்பப்போ வந்து வெளியே வந்து பேசிட்டு போவேன்னு சொல்ற ஒருத்தர் திமுக ஓட்டை எப்படி உடைக்க முடியும்? சரி, இது அப்படியே கொஞ்சம் வேற பார்வையில் இனிமேல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க. நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எங்களை கேட்குறீங்க, திரு சீமான் அவர்களை கேட்குறீங்கல்ல. முதலமைச்சர் வந்து கடந்த 4 வருஷத்துல எத்தனை தொகுதிகளுக்கு போயிருக்கிறாரு, எத்தனை தொகுதிகளில் போய் மக்களை சந்திச்சிருக்கிறாரு, எத்தனை தொகுதியில் மக்கள் பிரச்சனையை போயிட்டு நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு, எத்தனை மணி நேரம் அவர் மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு? ஏன் நிறைய பேசியிருக்காரு, நிறைய இடத்துல போயிட்டு மக்களுக்கு. நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சனைகள் இருக்கு. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மக்கள் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம், அதை வந்து வெளியில கொண்டு வரோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எத்தனை தொகுதிக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு? திருநெல்வேலிக்கு போனார்ல. திருநெல்வேலியில வந்து வளங்கள் திருடப்படுகிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது. திருநெல்வேலி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து வளங்கள் திருடப்படுகிறது, இயற்கை வளங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்குது. நீங்க போனீங்கல்ல, அந்த இடத்துல போய் பார்த்தீங்களா, மக்கள்கிட்ட கேட்டீங்களா, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, ஆராய்ச்சி பண்ணீங்களா, அதிகாரிகிட்ட கேட்டீங்களா? ஏன் என்ன பண்ணீங்க? நீங்க இருட்டுக்கட்டில் அல்வா வாங்கி சாப்பிட்டீங்க. ஏன் நம்ம இதை கேள்வி கேட்கறது இல்லை? முதல்ல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி ஒரு ஆட்சியாளரை உட்கார வச்சிருக்கீங்க, முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறீங்க. எந்த தொகுதிக்கு அவர் போயிருக்காரு? சரி, அவரை விடுங்க, துணை முதலமைச்சர் போயிருக்காரா? இந்த ஆட்சியோட ஆரம்பத்தில் எங்க பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் இருக்குதோ உள்ள போய் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. இந்த பாத்ரூம் கிளீனா இல்லை, இந்த கவர்மெண்ட் பக்கம் கீழே பாத்ரூம் கிளீனா இல்லைன்னா போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? ஏன் போய் சந்திக்கல? ஏன் போய் பார்க்கல? சரி, அடுத்தது அமைச்சர்களும் போக மாட்டாங்க. முதல்வரே போலன்னா அமைச்சர் எங்கேருந்து போக போறாங்க? நீங்க உங்களுடைய தொகுதியில செலக்ட் பண்ண எம்எல்ஏ எம்பி உங்க தொகுதிக்கு எத்தனை முறை வந்திருப்பாங்க? எத்தனை முறை உங்க தொகுதியில வந்து மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தியிருப்பாங்க, மக்களுடைய குறைகளை கேட்டிருப்பாங்க, மக்கள்கிட்ட இருந்து நான் என்னெல்லாம் செய்யணும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, நீங்க மனுக்களை கொடுங்க, நான் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறேன், நம்ம தொகுதிக்கு தேவையானதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எம்எல்ஏக்கள் அவருடைய தொகுதியில போய் தினமும் விசிட் பண்றாங்க, வாரத்துக்கு ஒரு தடவையா விசிட் பண்றாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுங்க. ஏன் நம்ம இவங்களை கேள்வி கேட்கிறதே கிடையாது? இதுதான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா? இவங்க செய்யாத விஷயத்தை மறைக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் களத்துக்கே வரல, மக்களை சந்திக்கல, இவங்க சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவை திமுக திட்டமிட்டு பரப்பிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இது நரேட்டிவ் நீங்க சொல்றீங்க. இப்போ நான் உங்ககிட்ட அது கேட்கிறேன், இந்த மாதிரி ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு ஆண்டு தான் இருக்கு, 2026 ஒரு ஆண்டுகள் தான் இருக்கு. அப்ப தாவேகா சைடுல இருந்து என்ன களப்பணி பண்றாங்க? களப்பணிகள் பண்றோம் நாங்க. எங்க தலைவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. மக்களை சந்திக்கலன்னு யார் சொன்னது? எங்க தலைவர் மக்களை தான் சொல்றாரு. தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தலைவர் அவர்கள் அது மொத்தத்தையும் படிச்சு அந்தந்த தொகுதி மக்கள்கிட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மூலியமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. யார் இல்லைன்னு சொன்னது? அதே போல கட்சியினுடைய விழாக்களாக இருக்கட்டும், கட்சி சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. எங்களுடைய தேர்தல் பிரிவுடைய பொதுச் செயலாளர்கள் 6 வருஷமா அதான் சொல்லியிருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2-3 மாசத்துல பாருங்க, நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்குது, நிறைய என்னதான் நடக்க போகுது. ஏன்னா இப்ப எது கேட்டாலும் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்கன்றீங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா டிசம்பர்ல பாருங்க, டிசம்பர்ல ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றாரு. சென்னையை பொறுத்து டிசம்பர்ல புயல் வரும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டிசம்பர்ல தாவேகாவோட இதை பாப்பீங்க நீங்க, பயங்கரமான ஒரு புரட்சி நடக்க போகுதுன்றாரு. கூட்டணி பத்தி கேட்கும் போது டிசம்பர் மாசம் பாருங்க அப்படிங்கிறாரு. யாரை சொல்றாருன்னு தெரியல, எங்கெங்கயோ இருந்து வருவாங்கன்னு சொல்றாரு. அவர் அதிமுக சொல்றாரா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்றாரா, யாரை சொல்றாருன்னு புரியல. என்ன நடக்க போகுது? ஒரு கட்சிக்கு சில திட்டங்கள் இருக்கும், இதை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும், இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும், இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். எங்களுக்கும் அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே தயாரா இருக்கு. அதை நோக்கி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில சொல்லணும்,
முதல்லயே நாங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே ஒவ்வொரு முன்னெடுப்புக்குமே அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. முன்பே சொன்னது போல ஒரு இடம் கிடைக்கிறதுல அவ்வளோ பிரச்சனை. பயப்படுறீங்களா? நாங்க ஏன் பயப்படணும்? இல்ல இப்ப சொல்றீங்களே நாங்க நிகழ்வு நடத்தணும்ல. நாங்க எங்க பிரச்சனை கொடுக்குற திமுகவுக்கு பயம் இல்லை, நாங்க பயப்படுறோமா? யாரு பயப்படுறது? அப்போ நாங்க ஒரு விழா நடத்துறோம்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு போன் அடிச்சு மிரட்டி அனுமதி கொடுக்க கூடாது, நீங்க கொடுத்தீங்கன்னா வர சீக்வன்ஸை நீங்க தான் சந்திக்கணும் அப்படின்னு பேசுறீங்க, மிரட்டுறீங்க. அப்ப யாரு பயப்படுறது? நாங்க ஒரு விழா நடத்தினா உனக்கு என்ன பயம்? நாங்க 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்துறோம், கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறோம், ஏன் இடம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? மாநாட்டுக்கு இடம் கொடுக்காம எதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? ஊருக்குள்ள போய் கிராமத்துல போய் மக்களை சந்திக்க கூடாதுன்னு ஏன் பிரச்சனை பண்றீங்க? என் தலைவர் வெளியில வந்தாலே பாதுகாப்பு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கு பயம்? அப்போ இங்க ஆளுகின்ற திமுகவுக்கு தான் பயமே தவிர்த்து எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்க மக்களை சந்திக்க தயாரா தான் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா நாங்க எப்படி விழா நடத்துறது? எப்படி நாங்க நிகழ்வுகள் நடத்துறது? எப்படி மக்கள் சந்திப்புகள் நடத்துறது? நடக்குது இல்ல, நடக்க முடியாது. பிரச்சனைகளை தாண்டி நடத்துறோன்றது எங்களுக்கு தானே தெரியும். மின்சாரம் வெட்டுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல்களை கூப்பிட்டு வந்து அங்க கூச்சல் போடுறது, வேணும்னே அங்க சலசலப்பை உண்டாக்குறது, அனுமதி இல்லாம வந்து கும்பலை வந்து உள்ள தள்ளி விடுறது, இது அனுமதி இல்லாதவர்களை உள்ள அலோவ் பண்றது, இப்படி பல பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 பிரச்சனை இல்லாம பண்ணணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம பயந்து நம்ம மக்களுக்காக நம்ம பயந்து பண்றோம், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நாளைக்கு யாருக்கும் அந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அங்க எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உலகத்திலேயே மிக அதிகமாக பயத்துல இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இந்த அளவுக்கு ஒரு பயந்த கட்சி நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போயிடுமோன்ற பயத்துல இத்தனை நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எதையுமே வெளிப்படையா முன்கூட்டியே உடனடியாலாம் நீங்க கேட்கற மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு கமலாலய வாசல்லையோ அறிவாலய வாசல்ல இதான் எங்களுடைய ப்ளூ பிரிண்ட், நாங்க இதுதான் செய்ய போறோம் இந்தான்னு சொல்லலாம் கொடுக்க முடியாது. நாங்க செய்யும் போது பாருங்க. ஆனா மக்களுக்கு சொல்லணும்ல. மக்களுக்கு சொல்லாம நாங்க செய்யறோமா? அடுத்த வாரம் பூத் கமிட்டிக்கு வந்து ஆலோசனை கூட நடக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு, சொல்லாம செய்யறோமா? மக்களுக்கு தெரியாம இருக்கா? ஏன்னா திடீர்னு அன்னைக்கு காலையிலேயே நாங்க நீங்க இவ்வளவு சிக்கல் அப்படிங்கிறீங்க, இதுல நடைபயணம் அப்படிங்கிறது சாத்தியமா? எல்லாமே நடக்கும் போது நீங்க பாருங்களேன். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு கட்சி பயந்துகிட்டு இருக்குது, ஆனா அதெல்லாம் நடக்கும். எந்த வகையிலும் தடுக்க முடியாது. என்ன இந்த சிக்கல்கள்லாம் நாங்க எதிர்த்து நாங்க வந்து ஒரு போக்கஸ்டா மக்களுக்காக போகும்போது இந்த சிக்கல்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் ஆயிடுது. இந்த சிக்கல்கள்லாம் ஏன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அங்க போகும்போது மக்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு கூட்டணியை பத்தி நான் வந்து தாவேக்கால இங்க யார்கிட்ட கேட்டாலுமே சரி, அவங்க சொல்றது எல்லாருமே பாத்தீங்கன்னா உடனே எம்ஜிஆர் கிட்ட போயிடுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆட்சி அமைச்சாரு, என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாவை தாண்டி திமுக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி ஒரு அதிமுக ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கட்சியா மாறுச்சுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகுது, முடிச்சுட்டு இப்ப அடுத்த 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. இப்போ எம்ஜிஆரை எப்படி கம்பேர் பண்ணி நீங்க வந்துட்டு அவர் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் ஜெயிப்பாரு, அவருக்கு அந்த இது இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் நீங்க கேட்கும்போது கூட சொன்னா நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்க போனாரா இங்க போனாரான்னு கேட்டீங்க. திரும்ப எங்கள்கிட்டயும் கேள்வி இருக்கு. ஆக்சுவலி தாவேகால தலைவர் விஜய் எங்க போனாரு, இது வரைக்கும் எங்க போயிருக்காருன்னு ஒரு கேள்வி சொல்றேன். எதிர்கட்சியா இருக்காரு. நீங்க வந்து திமுக வந்து ஒரு சொல்லலாம், நெரேட்டிவ் சொல்லலாம். பட் ஆனா மக்கள் பார்வையில விஜய் அவர்கள் எங்க போனாரு, என்ன பண்ணாரு? இவ்வளவு மக்கள் பார்வையில மிக தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவா எங்க தலைவரோட செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படங்கள் நடிக்கும் போது, நாடகங்கள் நடிக்கும் போது அரசியல் ஈடுபாடோடு அரசியல் கட்சிகளோடு அவர் ஈடுபட்டு இருந்தாரு, அரசியல் பயணங்கள்ல இருந்தாரு. அதற்கு பிறகு வந்து திமுகவில் இருக்கிறாரு, திமுகவோட வெற்றிக்காக உழைக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. தனி கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே தோழர்களாக மாற்றி அவர் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. அவர் ஆட்சி அமைத்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த திமுகவால ஆட்சி கட்டலுக்கு வரவே முடியல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறீங்க. இதுதான் திட்டமிட்டு மறைக்கப்படக்கூடிய வரலாறு. இதுதான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பாயச மாடலுடைய நரேட்டிவ்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் 2 வருஷமா ஒன்றும் மக்கள் பணியில இல்லை, 30 வருஷமா மக்கள் பணியில இருக்காரு. மிக தெளிவா நாங்க அதற்கான வீடியோ போடுறோம், ஆடியோ போடுறோம், எழுதுறோம், பேசுறோம். அதை பத்தி ஏன் திரும்ப 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 கொஸ்டின்ஸ் வருது? திட்டமிட்டு அந்த நரேட்டிவ் செட் செய்யப்படுது. திமுக அதை பரப்பிட்டு இருக்காங்க. 30 வருஷங்க தன்னுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது, இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும் போது ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது அவரை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாரு எங்க தலைவர். அதை பத்தி பேசுமா திமுக? அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தலைவர் இருந்திருக்காரு. மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருடமும் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள்ல வந்து மக்களை சந்திக்கிறதாக இருக்கட்டும், மக்கள் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கணினி மையம் அமைக்கிறதாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் செய்யறதாக இருக்கட்டும், படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யறதாக இருக்கட்டும், இலவச கல்வி கூடங்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும்,
மாணவர்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் செய்யறதுல பல முன்னெடுப்புகளை எங்க தலைவர் வந்து நடிகராக இருக்கும்போது எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதே போல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேரடியாக தான் போனாரு. அனிதாவுடைய விவகாரத்தை நேரடியாக போய் ஆறுதல் தெரிவிச்சாரு. அதே போல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல உயிரிழந்த அத்தனை பேரையும் தனியாக தான் போய் சந்திச்சாரு. மொத்த பேரையும் ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் அவர் மனதார்ந்து அந்த மக்களோட நிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மக்களோட நின்றுகிட்டே தான் இருக்கிறாரு. 30 வருஷமா களத்துல நிக்கிறாரு. இது எல்லாமே நடிகர் விஜய் பண்ணது. நடிகர் விஜய் பண்ணும்போது ஒரு தலைவர் எப்படி உருவாக்க முடியும்? நீங்க என்ன கேக்குறீங்க? சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா 2 வருஷம் தான் ஆகுது, சினிமாவில இருந்து வந்துட்டாரு, எப்படி வந்து முதலமைச்சர் கம்பேர் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. 30 வருஷமா நடிகராக இருக்கும் போதே அவ்வளவு களப்பணிகளை செஞ்சிருக்கிறாருன்னு நாங்க சொல்றோம். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, திட்டங்கள் எடுத்து பாருங்க. மாவட்டம் தோறும் விலையில்லா விருந்தகம் கொடுத்துருக்கிறோம். விலையில்லா விருந்து நடந்துச்சு தளபதி பேர்ல. அதே போல வந்து இரவு நேர பாடசாலைகள் நடத்தணும். அதே போல கண்தான செயலி கொண்டு வந்து கண்தானத்தை ஊக்குவிச்சோம். அதே போல ரத்த தான செயலியை கொண்டு வந்து ரத்த தானத்தை வந்து ஊக்குவிச்சோம். அதே போல வந்து வாரம் ரொட்டி முட்டை பால் திட்டம் கொண்டு வந்து ஊட்டச்சத்து குறை உள்ள குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு அதை கொடுக்கணும்னு சொன்னோம். அதே போல வாராந்திர நலப்பணிகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன நலப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு எங்க தலைவரோட உத்தரவின் பேர் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறோம். எங்க தலைவரை நேரடியாக அதெல்லாமே பார்த்திருக்கிறாரு. அதே போல நீங்க வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போது, கொரோனா பாதிப்புகள் ஏற்படும் போது தொடர்ந்து தலைவரும் நேரடியாக உதவி இருக்கிறாரு. எங்களுடைய மக்கள் இயக்கமும் நேரடியாக உதவி இருக்குது. 30 வருஷம் அடித்தளம் போட்டிருக்கோம். 30 வருஷம் தலைவர் மக்கள் பணியில இருக்காரு, மக்கள் சேவையில இருக்கிறாரு. அப்ப இது எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு நீங்க வந்து 30 வருஷம் பண்ணிருக்காருன்னு சொன்னா நடிகரா பண்ணாருங்கிறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? 30 வருஷம் பண்ணிருக்காருன்னு சொன்னா நடிகரா பண்றாருன்றீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேக்குறீங்க? 2 வருஷம் தான் கட்சி ஆகுது, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே மக்கள் பணியில இருந்தாருன்றீங்க. அதற்காக நாங்க சொல்றோம் 30 வருஷம் மக்கள் பணியில இருந்திருக்காருன்னு சொல்றோம். இப்படி சொன்னா அப்படி, அப்படி சொன்னா இப்படின்னா அப்புறம் எப்படி நாங்க பண்ண முடியும்? இல்ல இப்ப நடிகர் விஜய் கிட்ட இந்த கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்ப வேங்க வயலுக்கு ஏன் வந்து போடலாம் கேட்க மாட்டோம். ஒரு நடிகர்னா அது அவருடைய ப்ரொஃபஷனுங்க. ஆனா இப்ப ஒரு நடிகர்ன்றது ப்ரொஃபஷனுங்க, அது அவருடைய தொழிலுங்க. அந்த தொழில் என்ன, அவர் சினிமாவுக்கு மட்டும் தான் உதவி செஞ்சுட்டு இருந்தாரா, இல்ல சினிமா நடிகர்களுக்கு மட்டும் தான் உதவி செஞ்சாரா? உதவிகள் யாரை வச்சு செஞ்சாரு? எதுக்காக வந்து நடிகரா இருந்தாருன்னா ரசிகர் மன்றத்தை எதுக்கு நற்பணி இயக்கம்னு சொல்லி மாத்துறாங்க? நற்பணி இயக்கம்னா என்னது? மக்கள் நற்பணி இயக்கம் தானே மாத்திரம். ரசிகர் மன்றமாவே வச்சிருந்தாரு அவரு? ஒரு நடிகர் தான் ரசிகர் மன்றம் மட்டும் தானே வச்சிருக்கணும். எதுக்கு நற்பணி இயக்கமா மாத்தினாரு? எதற்கு அதை மக்கள் இயக்கமா மாத்தினாரு? அப்போ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவனாக தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு இருக்காருல்ல அவரு. ஒரு நடிகராக நடிக்கும் பொழுதே, ஒரு ப்ரொஃபஷனல் நடிகரா இருந்தா கூட தன்னை ஒரு தலைவராக, ஒரு மக்கள் சேவகராக அவர் தகவமைச்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறார் 30 ஆண்டு காலமாக. அதன் தொடர்ச்சியா தான் நம்ம கட்சின்ற பரிணாம வளர்ச்சிக்கு வரோம். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம வரலாறா பார்க்கணும். அதனால நடிகர் தனியா இது தனியா பிரிச்சு பார்க்க முடியும். அதோட ப்ரொஃபஷனல் தான். நீங்க எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, 30 வருஷம் நாங்க களத்துல நின்று இருக்கோம். 30 வருஷம் நாங்க களத்துல நின்று இருக்கோம். மக்கள் இயக்கம், நற்பணி இயக்கமாக 30 வருஷம் களத்துல நின்று மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். அது வாக்குகளா மாறும் நம்புறீங்களா? மாறி இருக்கு. ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல ஏற்கனவே சொன்னது போல 120க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தலைவரோட புகைப்படத்தை மட்டுமே காட்டி ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய மத்த கட்சிகள்லாம் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? 300 ஓட்டுல ஜெயிச்சிட்டாங்க, 200 ஓட்டுல ஜெயிச்சிட்டாங்க, சின்ன சின்ன இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அந்த சின்ன இடத்துல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியும்ல? அந்த மக்களோட நம்பிக்கையை பெறணும் தெரியல. 300 ஓட்டு உங்களுக்கு சாதாரணமா போச்சா? 400 ஓட்டு உங்களுக்கு சாதாரணமா போச்சா? அப்ப அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்காம அந்த தலைவர் போய் நேரடியா பிரச்சாரம் பண்ணாம அவருடைய முகத்தை மட்டுமே வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப தலைவர் சொன்னது பேர்ல அந்த நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயக்க தோழர்கள் வந்து உடைச்சதுனால தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப களப்பணிகள் செஞ்சிருக்கணும் தானே அர்த்தம். அப்புறம் எப்படி செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுதான் அடித்தளம், இதுதான் பேஸ். ஆரம்பத்துல இருந்தே ஒரு ரசிகரை வந்து ரசிகரா மட்டுமே வச்சிருந்து அரசியல் கட்சி மாத்தினா பரவாயில்ல. நீங்க சொல்ற கேள்வி நியாயம். ரசிகராக இருக்கவன மக்கள் சேவை செய்ய வச்சிருக்கிறாரு, தொடர்ந்து மக்கள் பணியில ஈடுபட வச்சிருக்கிறாரு. அவங்க அத்தனை ஆண்டு காலமா மக்கள் பணி செஞ்சிருக்கிறாங்க, இன்றைக்கும் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியா மாத்துறோம், மாத்ததுக்கு அப்புறம் போராட்டங்களா மாத்துறோம், ஆர்ப்பாட்டங்களா மாத்துறோம், மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், தலைவர் சட்ட ரீதியாக முன்னெடுக்கிறார், ஒரு அரசியல் கட்சியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஏதோ 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வந்தவங்க கிடையாதுங்க. 30 வருஷமா களத்துல நிக்கிறோம். எல்லா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நாங்க களத்துல உதவி செஞ்சுட்டு தான் இருந்திருக்கோம். ஓகே, இப்ப நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ வந்து நிறைவா ஒரு பக்கம் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான், ஏடிஎம்கே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணியில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் பயங்கர கூட்டணியில் இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியோட டிவிகே சேருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அவரும் சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு, தம்பி வந்தால் அப்படின்ற வார்த்தையும் சொல்றாப்ல. சோ அது சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே சேராம போனா கூட தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்று 214 தொகுதியும் ஜெயிச்சிரும் நீங்க எல்லாருமே டோட்டலா வந்து விஜய் உட்பட எல்லாருமே நீங்க சொல்லும் போது ஒரு ஓவர் கான்ஃபிடண்டா தெரியலையா? ஏன்னா இத்தனை ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டுகள் கட்சி இருக்கு, அதோட உயிர் தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுக வாக்கு சதவீதம் இருக்கு, திமுக வாக்கு சதவீதம் இருக்கு, இத்தனை பேரையும் மீறி இப்ப வந்து ஒரு கட்சி டக்குன்னு வந்து ஜெயிச்சிட முடியுமா? ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் சொல்லும் பொழுது
பயங்கரமான ஒரு கூட்டணி திமுகவில் இருக்கு, பயங்கரமான ஒரு கூட்டணி அதிமுகவில் இருக்குன்னா மக்கள் இதை உண்மையிலேயே மக்கள் எடுத்து பாக்குறாங்க. அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கர கருப்பா இருப்பான், ரெண்டு பேரையும் நம்பாத அப்படின்னு தான் மக்கள் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட வரலாறு 75 ஆண்டுகள் வரலாறு இருக்கு. வரலாறு புரியுது, இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது, இப்படிதான் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இன்னொன்னு வந்து உயிர் தொண்டர்கள் இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம். உண்மையிலேயே சொல்றாங்க, இந்த உயிர் தொண்டர்களை வந்து நாங்களும் களத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க அதிமுகவினரோட பழகுறோம், திமுகவினரும் பழகுறாங்க. உயிர் தொண்டர்களே வந்து இந்த கட்சியின் மேல வந்து அவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில உண்மையிலேயே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அண்ணன் ஜெயக்குமார் மாதிரியான தொண்டர்கள், அமைச்சர் ஜெயக்குமார் இருந்தார்ல, அவர மாதிரியான தொண்டர்கள் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவரே பாவம் சொல்லியிருக்காரு, என் தொகுதியில நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அந்த அடிமட்ட தொண்டர்களே வந்து இந்த கூட்டணியை விரும்பல. அப்படிப்பட்ட கூட்டணி வந்து எப்படி ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்க? ஒரு கேடஸ்கே வந்து அந்த உற்சாகம் இல்ல, அந்த நம்பிக்கை இல்ல. கலை யதார்த்தமா தானே, கலை யதார்த்தத்தை அண்ணன் ஜெயக்குமார் தான் சொல்றாருல்ல, பாஜகவில் தான் நான் தோத்தேன், என் தொகுதியில நான் தோக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாதுங்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடியவர், அதுவும் அதிமுகவோட மூத்த தலைவர்ல ஒருத்தர், அவரே சொல்லும் பொழுது அப்ப கலை யதார்த்தம் புரியலையா உங்களுக்கு? திமுக பலம், திமுகவுடைய பலம் எங்க இருக்கு? திமுகவுடைய பலம் என்ன சொல்லுங்க? திமுக ஒரு பலமும் கிடையாது. திமுகவுடைய ஒரே பலம் கூட்டணி தான். அந்த கூட்டணி கட்சிகளே இன்னைக்கு திமுக எதிரான மனநிலை தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக எதிர்த்து கேள்வி கேட்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்க முடியலனா கூட மனதளவில் அவர் திமுகவுக்கு எதிரான மனநிலை தான் இருக்கிறாரு. ஏன்னா அவங்க கட்சியோட செயல்பாடு திமுக முடக்கிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க தலைவரை வாழ்த்தி பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் எங்கேயாவது ஒரு ஊர்ல விடுதலை சிறுத்தையோட கட்சி கொடியை தூக்கிடுவானுங்க, நடவிட மாட்டாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்காங்கல்ல விசிகால, அந்த விசிகாவோட எம்எல்ஏக்களுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய அரசு விழாவுக்கு அவங்களுக்கு அழைப்பு கிடையாது, அவங்களுடைய பேர் போட மாட்டாங்க, போட்டோ போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களே அதிருப்தியில தான் இருக்கிறாங்க, வேற வழி இல்லாம நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதே போல நீங்க மத்த கட்சிகளே எடுத்துக்கோங்க, வேல்முருகன் அவர்கள் எடுத்துக்கோங்க, சட்டமன்றத்திலே சொல்றாரு யாரும் மதிக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துறாங்க, திட்டங்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா பேசுறாரு. சரி, இதெல்லாம் விட்டுருவோம், கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க. ஆளும் கட்சியுடைய அமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் நேற்று பேசுறாரு, பாவம், என்னுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நிதியும் கிடையாது, எங்களுக்கு வந்து பவரும் கிடையாது, எதுவுமே இல்லாத எங்க கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. உடனே அண்ணன் சபாநாயகர் அப்போ அவர் சொல்றாரு, அமைதி அமைதி, இப்படிலாம் பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஏதாவது இருந்தா தானே அவர் பாசிட்டிவா பேசுவாரு. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் உங்க மேல நம்பிக்கை கிடையாது. உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்க கட்சி மூத்த தலைவர் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களுக்குமே வந்து இவ்வளவு அதிருப்தி இருக்குது. அப்ப மக்கள் எவ்வளவு அதிருப்தியில இருப்பாங்க? இதை போய் நீங்க வந்து பயங்கரன்றீங்க. நான் சொன்னதுதான், இவன் கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கர கருப்பா இருப்பான், ரெண்டு பேருமே வேணாம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து இந்த கருப்பு ஆடுகளை நம்புவதற்கான வேலையே இங்க கிடையாது. நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேனே, நாம் தமிழர் கட்சியும் தனிச்சுதான் நினைக்கிறாங்க, அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் வந்து களத்துல தொடர்ந்து தனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தனிச்சு நிக்கிறோம்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள், நிக்கட்டும், களத்துல சந்திப்போம், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மிக தெளிவா நீங்க சொன்னது போல இன்றைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொல்றோம். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று ஜெயித்து ஆட்சி அமைக்கும். எங்களை நம்பி வந்தால், கூட்டணிக்கு வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி.